நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வார்த்தை. இன்று நான் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்ப்பதை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிமடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் இந்த பூமியின் சிறப்பாக சிறப்பு ಎಲ್ಲ ಭಗಿನಿಯರಿಗೂ ಮತ್ತು ಮಾತೆಯರಿಗೂ ಸಹೋದರರಿಗೂ ಆ ದೇವಿಯ ವಸನಗಳನ್ನು ಈ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಪ್ರಸಾದವನ್ನು ಈ ಕ್ಷೇತ್ರದ MLA ಅವರಿಗೆ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಮಸ್ತ ಸನ್ಮಾನಗಳನ್ನು ಓಂ ಸ್ವಸ್ತಿ. உலகிலே ஜீவராசியாக விளக்கப்படுகின்ற அன்னை பராசக்தி நமக்கெல்லாம் எப்படி காக்கும் பொருளாக இருக்கிறாரோ அதேபோல் நமது அம்மா மக்களுக்கும் தீபமாகவும் வழிகாட்டி இந்த பூலோகத்திலே நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து எல்லாம் வல்ல செல்வங்களும் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். மக்களின் முதல்வர் அதிவிரைவிலே நிரந்தர முதலமைச்சராக பதவி ஏற்கவும் இந்த நன்னாள் அற்புதமான ஒரு பொன்னாள். அதாவது இன்றைய தினம் குருவாரம் பௌர்ணமி திதி, அம்மாவுக்கு விசேஷமான நட்சத்திரம் மகா நட்சத்திரத்தில் அற்புதமான தினத்தில் மகா யாகங்கள் செய்விக்கப்பட்டு அம்பாள் எப்படி நமக்கெல்லாம் ஜீவராசிக்கு அம்மா 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 நம்மெல்லாம் சொல்லுகிறோமோ அதே மாதிரி அம்மா அவர்கள் மக்களின் முதல்வர் அதிவிரைவிலே முதலமைச்சராக நிரந்தர பொறுப்பேற்று நம்மெல்லாம் காக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மதத்தின் சார்பாக அம்மா அவர்களுக்கு நீடோடி வாழும் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அணியிலே அமரவும் பிரார்த்தனை செய்திருக்கிறார். அனைத்து மத தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அனைத்து சார்பாக நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம்
தர்மம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி, வைகை ஓடுவதெதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. மேடையை அமைந்திருக்கிற ஆண்டவர்களே, படிப்பு வேலையை தேடி பல நாட்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கல்வி கேட்ட வேலை வாய்ப்பு இல்லை என்று இயங்கிக் கொண்டிருந்த மாணவர்களும் அத்தனை பேருக்கும் நீண்ட நெடுங்காலமாக ஒரு வேலை வாய்ப்பு முகாம் அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிற போது, அதுவும் அம்மாவுடைய பிறந்த நாளை தேர்வு செய்து மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற புரட்சி தேர்வுடைய நண்பர் அம்மாவை 4357 பேருக்கு வேலை வாய்ப்பு இப்போது கிடைக்கிறது. அவர்கள் அந்தந்த நிறுவனத்தின் மூலமாக அவர்களுக்கு வழங்க வாய்ப்பு இருக்கிறது. இதை கலந்து கொண்டவர்கள் 90,000 பேர். வேலை வாய்ப்பு இப்போது கிட்டியிருக்கின்ற 2-3 நாட்களுக்குள் அந்த நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு ஆணை வழங்குகிற காலம் ஏறத்தாழ 48 மணி நேரங்களில் இது அம்மாவுடைய பிறந்தநாளிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. நானும் பல நேரங்களிலே பார்ப்பேன், கிராமங்களில் இருக்கிற குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருடைய உதவியினால் இருக்கிறவர்களை மாறி கல்வி ஒன்றால் மட்டும்தான் தங்கள் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள முடியும் என்ற நிலையில் பல்வேறு இடர்பாடுகள் இன்னலுக்கிடையில் இந்த பணியை நீங்கள் சிறந்த கல்வியாளராக உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். எத்தனை பேர் எத்தனை சொத்துக்கள் இருந்தால் கூட அதில் 2 குழந்தைகள் இருந்தால் அது பாவப்பிரிவு உருவாக்கப்படுகிறது. 3 குழந்தைகள் இருந்தால் 3ஆக மாற்றப்படுகிறது. ஆனால் கல்வி ஒன்று மட்டும்தான் அந்த செல்வத்தை உங்கள் ஒருவரால் தான் பெற முடியுமே தவிர யாராலும் கற்றுத்தருவது நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். 1977 நான் முதலிலே அரசியலுக்கு வந்தவுடன் அன்றைய எனக்கு இருக்கிற ஆசை, இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எனக்கு எப்போது
நான் அமைச்சராக இருந்தபோது அம்மாவுடைய நல்லாசையோடு அம்மாவுடைய ஆணையை பெற்று ஒரே துறையில் 48,000 பேருக்கு வேலை பெற்றது. அதோடு மட்டுமல்ல, இன்னும் பல பணிகளை ஆற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவை ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இளைஞர்களாக இருக்கிற உங்களுடைய தேவை இந்த இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் தேவைப்படுகிறது. உங்களுடைய உதவிகள் உதவிக்கரங்கள் உங்கள் பெற்றோருக்கு தேவைப்படுகிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இங்கே கூட்டு முயற்சியோடு வேலைவாய்ப்பு அளிக்கிற அந்த நிறுவனமாக இருக்கிற திருப்பூரில் இருக்கிற அமைந்திருக்கிற நிறுவனத்தில் அவர் குறிப்பிடுகிற போது சொன்னார், சிதம்பரத்தை பற்றி சொன்னார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை நான் பார்க்கின்றேன். பல பேர் அங்கே செல்கிற போது இனக்கலவரங்களால் மட்டும் இன்றைக்கு சிறைச்சாலை இருப்பவர் 700 பேர், 740 பேர் கைகள் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு வழக்கில் இருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு காரணம் வேலைவாய்ப்புகள், சிறந்த கல்விக்கூடம் அங்கே இல்லை சொல்லலாம். நான் அதை பார்த்ததற்கு பிறகு அங்கே பல மேடைகளை பேசுகிற போது அம்மாவை குறிப்பிட்டு காட்டி நான் சொல்கிறேன், இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற நீங்கள் சிறந்த கல்வியாளராக வாருங்கள். எங்கள் பகுதிக்கு வருகிற போதுதான் உங்களுக்கு தெரியும், திருப்பூர் மாநகரத்தில் வேலை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு நகரம் இருக்கிறது, ஆனால் இங்கே வேலை என்ற நிலை இருக்கிறது. இனக்கலவரம் மரக்கலவரம் ஏற்படுகிறதே இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னேன். அதற்கு இவர் அதைத்தான் குறிப்பிட்டார். நீங்கள் வேலை கிடைத்திருக்கிற இளைஞர்களை மட்டுமல்ல, வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும் முறையில் இன்று இந்த முகாம் இன்றோடு நின்றவர்களை தொடர்ந்து அந்த பணிகளை எங்கள் சட்டமன்றத்தோடு ஆற்றுவது என்பதை நாளை முதலிருந்து இந்த பணிகளை பொறுத்தவரையில் எங்கள் அலுவலகத்தில் வேலை வாய்ப்பு என்ற விண்ணப்பம் உங்களுக்கு தரப்படும். அதில் என்னென்ன தகுதிகள் இருக்கிறது, விட்டு போனவர்கள் யாரா என்பதை தெரிந்து இது தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை பல்வேறு தொழிற்கூடங்கள் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக உங்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு தருவதற்கு வேண்டிய உதவிகளை உங்கள் சகோதரனாக இந்த பணியை இந்த வாய்ப்பு யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் அது கிடைக்கிறதா என்றால் கிடைப்பதில்லை. சில பேருக்கு கிடைக்கிறது, சில பேர் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கூட கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது. அது நம்மை விட திறமைசாலிகள் இருப்பார்கள், நம்மை விட பணியாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. காரணம், அவர்கள் செல்கின்ற பாதையில் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர்கள் வெற்றி பெற முடிகிறது. சோதனைகள் வருகிற போதுதான் அதை தாக்கக்கூடிய சக்தி சக்தி கிடைத்தவர்களாக இங்கே அமர்ந்து இருக்கிற இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக கேட்டு பார்க்கிறேன். படித்தீர்கள், இருக்கின்ற பணத்தை செலவு செய்தீர்கள் கல்விக்காக. ஆனால் அந்த பணத்தை பெறுவதற்கு பெற்றோருக்கு உறுதுணையாக இருப்பதற்கு உங்கள் வேலை வாய்ப்பு இல்லை என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இந்த வாய்ப்பு இன்றைக்கு நாங்கள் முதல்வரை துவக்கி இருக்கிறோம். அம்மாவுடைய நன்னாளாக இருக்கிற மதத்தில் பிறந்து இன்றைக்கு பௌர்ணமி திருநாளிலே இந்த வேலையை துவக்கி இருக்கிறோம். இது தொடரும் மட்டுமல்ல, உங்கள் அத்தனை பேரும் வேலையை தொடர்ந்து அந்த பணியை ஆற்றும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்கள் அலுவலகத்தில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையும் அதற்கு தனியாக ஒரு அலுவலரை போடலாம் இருக்கிறேன். அவர்களோடு தொலைபேசியை தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் அவரோடு கல்வி கருதி என்ன வேலை உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் அதன் மூலமாக பூர்த்தி செய்திருக்கிறீர்களானால் எந்தெந்த நிறுவனங்கள் அதிலே தர முடியுமோ அந்த பணியை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகின்ற போது அமெரிக்காவில் இருக்கிற அவர் கொச்சின் சென்று விட்டார். இந்த நிறுவனத்துடைய நிர்வாகம் விமானத்தில் ஏறுவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் தான் அவருடைய தொலைபேசியை பேசினார். அதே போல துபாயிலே இருக்கிற என்னுடைய நண்பர்களிடத்தில் பேசுகிற போது 4 நாட்கள் தானே இருக்கிறது, நாங்கள் 10 நிறுவனங்களை இங்கே அழைத்து வந்திருப்போம், ஏமாந்து விட்டீர்களே என்று சொன்னார்.
ஏறெடுத்து கேட்டேன். அப்போது அவர் சொன்னது அரசிடத்தில் அனுமதி பெற வேண்டும். அந்த நிறுவனத்திற்கு எத்தனை தேவைப்படுகிறது, என்னென்ன தகுதியுடையவர்கள் தேவைப்படுகிறது, தேவையின் அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டுக்கு சென்று அந்த பணியை வேலைவாய்ப்பை பெற்று அந்த இளைஞரை அழைத்து வர வேண்டும் என்று அனுமதியை பெற வேண்டும். அதற்கு ஏறத்தாழ 15 நாட்கள் தேவைப்படுகிறது என்று சொன்னார். ஆகவே அந்த நிலையும் நீங்கள் மீண்டும் அழைப்பை தருகிற போது 15 நாட்களில் 1 மாத காலத்துக்குள்ளே அந்த துபாயில் இருக்கிற 15 நிறுவனங்களும் நம்முடைய பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதேபோல பல நிறுவனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு கனடாவிலே இருக்கிற நிறுவனம் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிறுவனம். இளைஞர்களை அங்கே சென்று பயிற்சி அளிப்பது, இளைஞர்களுக்கு வேலை அளிப்பது. இன்னைக்கு என்ன அவர் வந்திருப்பார் வேலைக்கு வந்தில் ஒருத்தருக்கு வாங்கி கொண்டு இதை சாப்பாடு கிடைக்க போகும் தயாராகி ட்ரீட்மெண்ட் இருக்காரு, ரிப்போர்ட் இருக்காரு, வந்துடுவார் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஒரு 1/2 மணி நேரம் கிளியர் ஆகிடுவார். அவர் வந்திருந்தாலும் அவர் சொல்லுவார் எல்லா டீட்டெயில்ஸ். கனடாவுன்னா உங்களுக்கு கவலையப்படுறாங்க. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், துபாய் போன்ற நாடுகளிலே பல்வேறு பணியை ஆட்களுக்கு வாய்ப்பு. நாங்கள் பேசுகிறோம். துபாயில் இருக்கிற ஒரு கல்லூரியை நடத்துகிறவர், ஒரு யூனிவர்சிட்டியை நடத்துகிறவர். அவர்களுக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு ஏழையாக பிறந்த ஒரு பெண், அந்த பெண்ணை படிப்பைகளுக்குள்ள நாங்கள் சில பேருடைய உதவியின் காரணமாக அவர் இன்னைக்கு துபாயில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுகிற நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கிறது. திருச்செங்கோடு போயிருந்தார் போன வாரம். அவங்க வச்சிருக்கிற காலையை நாங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எங்கே பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் அங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், சிரோனியை மருத்துவர்களை ஆரம்பிப்பதற்கு சிரோனில் இருந்த அன்றைய அதிபர் அழைத்தார். ஆனால் அந்த தேர்தல் இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அங்கே அவர்கள் வந்து அதை யூனிவர்சிட்டியை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட திறமை பெண்ணிடத்தில் இருக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு துபாயிலே சென்று ஒரு யூனிவர்சிட்டியை நடத்தக்கூடிய தகுதியும் ஆற்றல் இருக்கிறது என்றால், அறிவும் ஆற்றலும் கையிலே இருக்கிறது. அந்த திறமையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இடத்தில் இருக்கிறது. ஒரு சம்பவமாக என்பதை அங்கிருக்கிற இளைஞர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறதா இல்லையா என்ற ஏக்கம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த பணியை உங்கள் சகோதரராக இருந்த பணியை நான் மேற்கொள்வேன் என்பதை நான் அம்மாவை மன்னாசோடு நடைபெறுகிற இன்னும் பல நல்ல நாட்கள் நடைபெறப் போகிறது. அந்த நாட்கள் வருகிற போது அந்த பொற்காலத்தில் உங்களுடைய அந்த பணியை ஆற்றுகிற தொடராக இருந்த பணியை நான் ஆற்றுவேன் என்பதை நான் இடத்தில் தெரிவித்துக் கொள்வேன். ஆக இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையை சோர்ந்து விடக்கூடாது. இன்று வேலைகளை நாம் சோர்ந்து விட்டோம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. முயற்சிகளை செய்திகளை வெற்றிகளுக்கு தெரிவிக்கின்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆக முயற்சி மட்டும் உங்களிடத்தில் இருந்தால் போதும். அதைத்தான் ஒரு கவிஞர் சொன்னார், மூச்சு இருந்தால் மட்டுமல்ல மனம் அல்ல, முயற்சி இருந்தாலும் அது மனம் தான் என்று முயற்சியை மேற்கொள்வீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள். வாழ்த்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பிறகு உங்கள் அத்தனை பேருக்கும் அங்கே ஆணை பெற்று இங்கே இந்த நிறுவனத்தின் மூலமாக சில பேருக்கு இங்கே அந்த ஆணைகள் உங்களிடத்தில் தரப்படும். அந்த வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கொடுத்து தந்து அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த பணியை நீங்கள் ஆற்றல் இருக்கிறீர்கள். நான் இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் சோர்ந்து விடாதீர்கள். உங்களத்தை திறமைகள் புரிந்து கொண்டு இருக்கிறது, ஆற்றல் உலகத்தில் இருக்கிறது. இந்த ஆற்றலை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வாங்க நீங்கள் சூழலை உங்களுக்கு அத்தனை பேர் இங்கே இருக்கிற நாங்கள் அத்தனை பேர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அம்மாவுடைய பிறந்த முன்னாலே நீரோடு வாழ்வது மட்டுமல்ல, விரைவில் அம்மா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டும் நேரத்தை குறித்து உங்கள் நல்ல உள்ளங்களை நெஞ்சார மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம்
வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான்.
நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று மண்ணு உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று மண்ணு உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.